எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு மன்னித்தல் தண்டித்தலை விட சிறந்தது. ஏனெனில் தண்டித்தல் மிருகத்தனம், மன்னித்தல் மனிதகுணம். இது நெப்போலியன் அவர்களுடைய பொன்மொழிகளுங்க. கண்டிப்பாக மன்னிக்கிறது ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கிறதுக்கு பொறுமையாக இருந்து மன்னிக்கிற மனிதன் மன்னிக்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். பார்த்துக்கோங்க. கோபம் எல்லாருக்கும் வரும், நாய்க்கு கூட வரும் கோபம். அதனால் இந்த மன்னிக்கிறதுக்கும் ஒரு பொறுமை வேணும். பொதுவாக ஒரு மனுஷன் பொறுமையாக இருந்து தன்னைத்தானே வெல்பவன் உண்மையான வெற்றி வீரன். பார்த்துக்கோங்க. அப்படி பொறுமையாக இருந்து நம்ம இருந்தாலே போதும். ஒரு மனுஷனுக்கு அவன் நம்மகிட்ட தப்பு பண்ணி நம்மளுக்கு இப்படி நம்மளை ஏதோ கஷ்டப்படுத்திட்டாங்க, அதையே நம்ம திரும்ப அவங்களுக்கு செஞ்சோம்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த மாதிரி மன்னிக்க நம்ம கற்றுக்கணும். மன்னிக்கிறதுக்கு நம்ம மனசில் ஒரு துணிச்சலை உருவாக்கிக்கிடணும். எப்பயும் நம்மளுடைய வீரம் கம்பீரம்லாம் எதில் இருக்குது தெரியுமா? அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்கள மாதிரியே நம்மளும் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் பண்ணிகிட்டு இருந்தோன்னா, நீ பெருசா நான் பெருசான்னு அதில் இல்லை நம்மளுடைய வீரம். நம்மளுடைய உண்மையான வீரம் எதில் இருக்குது தெரியுமா? நம்ம அன்பாக, உண்மையாக, நேர்மையாக, அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்பதில் தாங்க உண்மையான கம்பீரம் இருக்கிறது. நாம் மன்னிப்போம், எல்லாத்தையும் மன்னிக்கணும். ஆனால் தண்டிக்கிற அந்த மிருக கோணத்தை மட்டும் நம்ம வளர்த்துக்கவே கூடாதுங்க. அது வளர்த்துக்கிட்டோன்னா உண்மையிலேயே உடம்புல இருக்கிற ப்ரெஷர்லாம் ஏறிடும். ப்ரெஷர் ஏறினா சுகர் வரும். அப்படியே சுகர் அப்புறம் அடுத்தடுத்த நோய்கள்லாம் சேர்ந்து வந்துடும். பார்த்துக்கோங்க. அதுக்கெலாம் நம்ம இடம் கொடுக்க வேணாங்க. நம்ம மன்னிச்சுட்டு போவோம், அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.